வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025 செய்ய உள்ள மாணவர்களுக்காக எழுது பரீட்சை தாள்கள், அதாவது முன்னோடி பரீட்சை தாள்கள் வினாத்தாள் 1-5 தயார் செய்து பாடசாலைகளுக்கு மாத்திரம் விநியோகிப்பதற்கு தகவல் அனுப்பி அதனூடாக பல பாடசாலைகள், எதிர்பார்த்ததை விட கூடியளவு பாடசாலைகள் பரீட்சை தாளை பெறுவதில் அக்கறை காட்டுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மாணவர்களை பாதிக்காத முறையில் விலை, அதாவது உற்பத்தி விலையிலேயே விநியோகம் செய்வதற்கு தீர்மானித்து இந்த முன்னோடி பரீட்சை சேவையை நடத்த தீர்மானித்தேன். அதன்படி அவர்களுக்கு 150 ரூபாவுக்கு 5 மாதிரி பரீட்சை தாள்களும், முன்னோடி பரீட்சை தாள்கள் வினாத்தாள் 1 அனுப்பப்படும். இந்த பரீட்சை தாள்களில் உள்ள சிறப்பியல்பு என்னென்றால், இது அரச பரீட்சை போன்று இருக்கும். அதாவது இது பரீட்சைக்கு பிள்ளைகளை வழிநடத்துகிற பரீட்சையாக இல்லாமல் இறுதி அரச பரீட்சை போன்று இருக்கும் என்பதனால் உங்களுக்கு விடயம் புரிந்திருக்கும். ஓரளவு கடினத்தன்மையாக இருக்கும். அப்போ இந்த பரீட்சைத்தாள் செய்கிறதால பிள்ளைகளுக்கு அது ஒரு இடரோ என்று கேட்டால் அப்படி இல்லை. காரணம் என்றால் அவர்கள் அரச பரீட்சையை பார்த்திருக்கிற மாணவர்கள் இந்த பரீட்சைத்தாள் முற்றிலுமே சாதாரண சித்தி பெற விரும்புகிற மாணவர்களுக்காக அல்லாமல் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற விரும்புகின்ற மாணவர்களுக்காகவே நிச்சயமாக தயாரித்திருக்கிறது. ஏனென்றால் மிக மெல்ல கற்கின்ற, சாதாரணமாக கற்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சைத்தாள் மிக மிக கடினம் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் இந்த பரீட்சைத்தாளை செய்திருப்பதன் நோக்கம் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெற வேணும் என்று விரும்புகிற மாணவர்களை நோக்காக கொண்டு செய்திருக்கிறேன். அது ஆசிரிய உலகமும் பெற்றோர்களும் புரிந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றேன். இப்போ நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்றால், இது பாடசாலைகளுக்கு மாத்திரம் அனுப்புகின்ற போது என்னுடைய சூம் வகுப்பில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாகவும் யூடியூப் சேனல் ஊடாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்று அவர்கள் வினயமாக கேட்டுக்கொள்வதனால் அவர்களுக்கும் இந்த பரீட்சைத்தாளை பகிர இருக்கிறேன். எவ்வாறு என்றால், பாடசாலைகள் பரீட்சைத்தாள் செய்து முடித்த பிற்பாடு, அதாவது 5 பரீட்சைகளும் பாடசாலைகளுக்கான தினமாக ஜூன் 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதி வரை மாத்திரம்தான். ஜூலை 5க்கு பின் தனிப்பட்டோருக்கும் அந்த பரீட்சைத்தாளை விநியோகிக்க தீர்மானித்திருக்கிறேன். ஆயினும் ஒரு இடர்பாடு இருக்கின்றது. இந்த பரீட்சைத்தாள் உற்பத்தி விலையிலேயே விநியோகிக்கப்படுவதால் இதன் அச்சுப்பதிப்பு 31ஆம் திகதிக்கு ஆரம்பிக்கப்படும். 1ஆம் 2ஆம் திகதிக்குள் அதை அச்சுப்பதித்து எடுத்து 3 நாளில் அவை தபாலில் அனுப்பப்படுதல் வேண்டும். அப்படிங்கிறால்தான் 6ஆம் தேதி பரீட்சைக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக 6ஆம் தேதி பரீட்சைக்கு அவர்களுக்கு கிடைத்துவிடும். அதற்காக கொஞ்சம், அதாவது விண்ணப்பம் 30 எடுக்கின்றதாக இருந்தாலும் நான் 30ஆம் தேதி மாலையிலேயே அச்சகம் முதலே எல்லா பிளேட்டையும் போட்டு வைப்பார்கள். அவர்கள் அச்சடிக்கிறதுக்கு நான் 30ஆம் தேதி மாலைக்கு பிறகு தகவல் வழங்கிவிடுவேன். ஆனால் இந்த பரீட்சைத்தாள்கள் மேலதிகமாக ஒரு பிரதிதானும் அச்சடித்து நான் வைத்திருக்க விரும்ப மாட்டேன். காரணம் என்னென்றால், இது உற்பத்தி விலையிலேயே விநியோகிக்கப்படுகின்றது. மேலதிகமாக இருக்கிற பிரதிகள் வீணாக போகும் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளும். இப்பொழுது இந்த பரீட்சைத்தாளை தனிப்பட்ட மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அவர்களுக்கும் இதே விலையில் வழங்குகின்றேன் 150க்கு. ஆயினும் அவர்கள் அதனை பெறுவதற்கு தபால் கட்டணம், அதாவது பார்சல் போஸ்ட், ஏனென்றால் பார்சல் போஸ்ட் தான் பதிவு இருக்கின்றது. சாதாரண தபாலை அனுப்பிவிட்டால் பலரும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற கம்ப்ளைண்ட் தருவார்கள். அப்போ அது சங்கடமாக போய்விடும். ஆனால் இது பார்சல் போஸ்ட்
அதாவது லோக்கல் பார்சல் போஸ்டில் அனுப்புகின்ற போது அதற்கு பதிவு இருக்கும். அவர்கள் கிடைக்கவில்லை என்றால் அது தபாலகம் ஊடாக அவர்களை பார்த்து கொள்ளலாம். அப்போ அதனை 150 ரூபா கட்டணம் அனுப்புவதற்கும் 150 ரூபா பரீட்சைத்தாள் கட்டணமாக மொத்தம் 300 ரூபா அந்த தனிப்பட்ட மாணவர்களிடம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆனால் அவர்களும் இந்த 30ஆம் தேதிக்கு முதலே விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு மாதம் காத்திருந்து ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகுதான் பரீட்சைத்தாள் அவர்களுக்கு அனுப்பப்படும். அல்லது ஜூலை மாதம் 5ஆம் தேதி தான் பரீட்சைத்தாள் அவர்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆயினும் அதற்குரிய கட்டணம் ரூபா 300. விரும்புபவர்கள் இந்த மே 30ஆம் தேதிக்கு முதல் அக்கட்டணத்தை வைப்பில் இட்ட பின்பு என்னுடைய கணக்கிலக்கங்களில் அவர்கள் அந்த பற்றுச்சீட்டையும் அவர்களுடைய முகவரியையும் எனது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இங்கே கீழே இருக்கின்றது, வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக அனுப்பி வைத்தால் நான் அவர்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி அந்த பரீட்சைத்தாள்கள் கிடைக்கக்கூடியதாக அனுப்பி வைக்க முடியும். தயவுசெய்து கவனத்தில் கொள்ளுங்கோ. இந்த காரணம் கொண்டு 30/5க்கு பிறகு வர விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவர்களுடைய பணங்கள் அப்படி யாரும் பணம் செலுத்தினால் அந்த பணம் மீள அவர்களுடைய அக்கௌண்ட்டில் அவர்களூடாக தொடர்பு கொண்டு மீள வைப்பு செய்யப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்கள் தேவைகளை முன்கூட்டியே நிறைவேற்றி கொள்ளுங்கள். நன்றி.